ஸோ சதவீதத்தில் ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். என்ன மாடல்னா, இது வந்து 2 டைமென்ஷனில் அதனுடைய ஏரியா பரப்பளவு வந்து எவ்வளவு உயரம் அப்படின்ற போல ஒரு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ கேள்விக்கு போகலாம். ஒரு சதுரத்தின் பக்கத்தின் அளவு 25% உயர்த்தப்பட்டால், ஸோ உயருது குறையல, அதன் பரப்பளவு எவ்வளவு உயரம் அப்படின்றதான் கேள்வி. ஸோ பரப்பளவு பொறுத்த வரைக்கும் சதுரத்துக்கு என்னன்னா a² தான். ஸோ 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னன்னா 2 டைம்ஸ் அதனுடைய பரப்பளவுல வந்து மாற்றம் ஏற்படும் பக்கம் ஏற்பட்டுச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். a = என்னது a². அப்போ என்னன்னா இந்த பக்களவு வந்து 2 முறை வந்து அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நான் ஒரு 3 மெத்தட்ல உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, 25% வந்து உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா இனிஷியல் வேல்யூ எவ்வளோன்னு வைப்போம்னா 100. ஸோ 25% உயர்ந்ததுனால 125% மாற போகுது. அப்போ 125/100 இன்ட்டு 125/100 இன்ட்டு கேட்கறது சதவீதம், அதனால இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிகேஷன் பண்றேன். 100க்கு 100 கட்டு, பேலன்ஸ் இருக்கிறது 125 இன்ட்டு 125 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 15,625. கீழே 100 இருக்கிறதுனால 2 டெசிமல் புள்ளி நான் தள்ளி வச்சேன்னா, ஸோ 2 பாயிண்ட் தள்ளி நான் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன வரும்னா 156.25 வரும். ஆரம்பத்தில் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம்னா 100. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இதுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 56 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 56.25 தான் இதுல உயர்வு. இது வந்து மாடல் 1. இதையே நீங்க சிம்பிளா வேற மெத்தட்ல எப்படி போடலாம்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன் 2 டைம்ஸ் வந்து இதனுடைய மாடிஃபிகேஷன் இருக்குன்னு. மெத்தட் 2 பாருங்க. எவ்வளவு உயர்வு, இங்கே 25%. அப்போ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது 25%, அது பிரச்சனையே இல்லை. செகண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே 25% பிளஸ் இந்த 25ல 25% எடுக்கும். அப்போ இந்த 25ல 25% எவ்வளோனா, 25ல 50% எவ்வளோனா 12.5. அப்போ 25% எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல பாதியா தான் இருக்கும். ஸோ இதுல பாதி எவ்வளோனா 6.25. ஸோ 25ஓட 25% எவ்வளவுனா 6.25. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ டோட்டலா 25, 25, 50, 6.25. ஸோ 56.25. இது இப்படியும் போடலாம். இதை தவிர்த்துட்டு ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலானா ஒன்றும் கிடையாது, x + y ± x × y / 100. இதை வந்து ஸ்டாண்டர்டா நீங்க யூஸ் பண்ணலாம். கேள்வியில வந்து 25% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா பிளஸ். சப்போஸ் குறைவுன்னு சொல்லியிருந்தா அது வந்து நெகட்டிவா எடுத்துக்கலாம். ஸோ பிளஸ்ன்றதுனால ஆட் பண்ணிக்கிறோம். 2 டைம்ஸ் 25 + 25 + x × y. இங்க ரெண்டுமே ஒன்னா தான் கன்சிடர் பண்ணும். அப்ப 25 × 25 / 100. 25 ஸ்கொயர் எடுத்தா நமக்கு தெரியும் 625. டிவைட்ல 100 இருக்கிறதுனால 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்க போறோம். அப்ப 6.25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 56.25. ஸோ எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ சேம் மெத்தட்ல உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.